ஸோ இந்த இருட்டில் மூன் எப்படி இருக்குது எங்கே இருக்குது அப்படின்னு சும்மா மேலே அப்படி அண்ணாந்து பார்த்தா அதெல்லாம் இப்போ கூட எனக்கு நினச்சா சிரிப்பாக வருது. Hey guys, welcome back to the channel. எப்படி இருக்கீங்க? நம்ம சேனலில் நிறைய ட்ராவல் சீரீஸ், ட்ராவல் டிப்ஸ், இன்ஃபர்மேட்டிவான வீடியோஸ் இதெல்லாமே வந்துகிட்டே இருக்கும். ஸோ நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசுனா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அண்ட் அந்த பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் வீக்லி வீடியோஸ்க்கு நோட்டிஃபிகேஷன் வரும். இன்றைக்கி நம்ம கொஞ்சம் டைம் ட்ராவல் பண்ண போகிறோம். என்னோட சில பியூட்டிஃபுல்லான மெமரிஸ் ரீவிசிட் பண்ண போகிறோம். எஸ்பெஷலி லடாக் ட்ரிப்போட மெமரிஸ். என்னோட லடாக் சீரீஸ் பார்க்காதவங்க யாராவது இருந்தீங்கன்னா கண்டிப்பாக போய் செக் பண்ணி பாருங்கள். மேலே கார்ட்லேயும் போடுறேன் அண்ட் டிஸ்கிரிப்ஷன்லேயும் இருக்கும். பார்த்துருந்தீங்கனாலும் நான் இப்போ சொல்கிற ஸ்டோரி உங்களுக்கு புதுசாகவே இருக்கும். பிகாஸ் வீடியோவில் காமிச்சது 10% கூட இருக்காது. ஸோ எப்படி லடாக் ட்ரிப் உருவாச்சு, அதுக்கு பின்னாடி இருக்கிற கதை எல்லாமே நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்கள். கண்டிப்பாக இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் அண்ட் நிறைய இடத்துல இன்ஃபர்மேட்டிவாக கூட இருக்கலாம். நிறைய பேருக்கு லடாக்ன்றது ஒரு ட்ரீம். சோஷியல் மீடியாவில் நிறைய பேரோட வீடியோஸ் பார்த்துட்டு ஃப்ரெண்ட்ஸ் சொல்லி கேள்விப்பட்டு நிறைய பேர் இன்ஸ்பயர் ஆகிறாங்க லடாக் போகணுன்னு. பட் நான் எப்படி இன்ஸ்பயர் ஆனேன் அப்படின்றத உங்க கூட ஷேர் பண்ணுறேன். ஸோ நம்ம இப்போ 2017க்கு போகலாம். மார்ச் ஆர் ஏப்ரல் நினைக்கிறேன். அப்போ தான் நான் வந்து ஏதாவது ஒரு ட்ரெக் போகலாம், ஒரு ஹிமாலயன் ட்ரெக் போகலாம் அப்படின்னு பிளான் பண்ணிட்டு இருந்தேன். ரிஷிகேஷில் ரூப்குண்ட் இந்த மாதிரி ட்ரெக்குக்கு பார்த்துட்டு இருந்தேன். அண்ட் பிளான் பண்ணிகிட்டே இருக்கும்போது என்னோட இன்னும் 2 ஃப்ரெண்ட்ஸ், அரவிந்த் அண்ட் வைஷ்ணவி அப்படின்னு 2 ஃப்ரெண்ட்ஸ், அவங்க வந்து சார் பாஸ் அப்படின்னு ஒரு ட்ரெக்குக்கு பிளான் பண்ணிட்டு இருந்தாங்க. இன்ஃபேக்ட் அவங்க ஆல்ரெடி டிக்கெட்ஸ்லாம் புக் பண்ணி வச்சுருந்தாங்க. அப்போ தான் சார் பாஸ் அப்படின்ற ஒரு இடம் எங்கள் ஃப்ரெண்ட்ஸ் மூலமாக கேள்விப்பட்டேன். அண்ட் சார் பாஸ்ன்னு தேடி பார்க்கும்போது அந்த இடம் அவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருந்தது. நிறைய பேரோட ரிவ்யூஸ் பார்த்தேன் அந்த ட்ரெக் பற்றி. எல்லாருமே வந்து லைஃப் சேஞ்சிங் எக்ஸ்பீரியன்ஸ் அப்படின்லாம் சொல்லியிருந்தாங்க. அண்ட் ஃபோட்டோஸ் பார்க்கும்போதே தெரிஞ்சது எவ்வளோ பியூட்டிஃபுல்லான இடம்னு. பட் அவ்வளோ பாப்புலராக இல்லை. ஓகே, ஸோ ட்ரை பண்ணி பார்ப்போம் அப்படின்னு நானும் டிக்கெட் புக் பண்ணேன். அண்ட் ஜூன் 2nd வீக் நாங்கள் மணாலியில் இருந்தோம். பிகாஸ் கசோல்ன்ற ஒரு இடத்துல இருந்து தான் அந்த ட்ரெக் ஆரம்பிக்கும். அண்ட் கசோல் போகிறதுக்கு மணாலி வழியாக தான் போகணும். அண்ட் இந்த ட்ரெக் வந்து ஒரு 6-day ட்ரெக். ஸோ என்னோட ஃபர்ஸ்ட் லாங்கஸ்ட் ட்ரெக் அதுதான். ஸோ ஃபர்ஸ்ட் ஹிமாலயன் ட்ரெக். உண்மையிலேயே ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ். அந்த வீடியோ நீங்கள் இது வரைக்கும் பார்க்கல, நம்ம சேனல்லாம் போய் பாருங்கள். எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்களேன். வாவ், இப்போ கூட இந்த வீடியோ திருப்பி பார்க்கலாம், அந்தளவுக்கு அழகாக இருக்குது. என்னோட இன்ட்ரோவில் இந்த கிளிப் கூட இருக்கும், நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஸோ இந்த ட்ரெக் வந்து உண்மையிலேயே லைஃப் சேஞ்சிங்கான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ். பிகாஸ் இவ்வளோ டிஃபிகல்ட்டான ஒரு ட்ரெக் இதுக்கு முன்னாடி பண்ணது கிடையாது. ரொம்ப குட்டி ட்ரெக்ஸ் தான் அது முன்னாடி வரைக்கும் பண்ணியிருக்கேன். ஃபர்ஸ்ட் டைம் ரியல் ஸ்னோ நான் பார்க்குறேன் அந்த ட்ரெக்கில். ஸோ ஒரு 6-day ட்ரெக் முடிச்சுட்டு நாங்கள் மணாலி ரிட்டர்ன் வந்தோம். டோட்டல் லீவ்ஸ் வந்து 16 days கிட்ட லீவ் இருந்தது எங்களுக்கு. அதுக்கு முன்னாடி இந்த ட்ரிப் பிளான் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா இந்த ட்ரிப்போட மெயினே வந்து அந்த ட்ரெக் தான். வேறு எதுவுமே நாங்கள் மெயினாக வச்சுக்கல. ஸோ ரிமைனிங் டேஸ் நம்ம இருக்கிற டேஸில் ஏதாவது பண்ணலாம் அப்படின்றது தான் மைண்டில் இருந்தது. பட் என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்க்கும்போது கண்டிப்பாக ஒரு 6 days வந்து லடாக்கை வந்து கவர் பண்ண முடியாது. மணாலியிலேருந்து ரொம்பவே டைட்டாக இருக்கும் அண்ட் நிறைய எக்ஸ்ப்ளோர் பண்ண முடியாது அப்படின்றது ஓரளவுக்கு எங்களுக்கு புரிஞ்சிருச்சு. பிளானிங் ஃபேஸ்லேயே லடாக்குக்கு வந்து தனி ட்ரிப்பாகவே வரணும் அப்படின்றது அப்போ பிளான் பண்ணும்போது எங்களுக்கு புரிஞ்சிருச்சு. ஓகே, ஸோ ரிமைனிங் டேஸ் அந்த 5 days என்ன பண்ணுறது, மணாலியிலேருந்து என்ன பண்ணுறது அப்படின்னு யோசிக்கும் போது தான் ஸ்பித்தி வேலி அப்படின்றது எங்களுக்கு தெரிய வந்தது. அண்ட் அதுக்கப்புறம் நிறைய பேர்கிட்ட கேட்டு பார்த்ததுலேயும் நிறைய பேர் வந்து ஹைலி ரெக்கமெண்ட் பண்ணாங்க, ஸ்பித்தி வேலி கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள், ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்கும், செம்ம அட்வென்ச்சரஸாக இருக்கும் அப்படின்னு நிறைய பேர் ரிவ்யூஸ் கொடுத்தாங்க. ஸோ மணாலி நாங்கள் ரீச் ஆகும் போதே ஒரு பைக் ரெண்டல் கம்பெனி கிட்ட போயிட்டு ட்ரெக் முடிச்சு வந்ததுக்கப்புறம் பைக் கலெக்ட் பண்ணிக்கிறோம் அப்படின்னு பைக் ரெண்டலுக்கு அட்வான்ஸ் கொடுத்துட்டு அந்த ரோத்தாங் பாஸ் பெர்மிட் அவங்களே எடுக்க சொல்லிவிட்டு ட்ரெக்குக்கு கிளம்பிட்டோம். ஸோ ட்ரெக்லேருந்து முடிச்சு வந்ததுக்கப்புறம் 1 day ரெஸ்ட் எடுத்துகிட்டு நாங்கள் பைக் எடுத்துகிட்டு ஸ்பித்தி வேலி கிளம்பிட்டோம். ஸோ நாங்கள் 4 ஃப்ரெண்ட்ஸ் இருந்தோம். ஸோ 2 பைக் ரெண்ட் எடுத்தோம். ஒன்று வந்து கிளாசிக் 500 நான் ஓட்டுற மாதிரி எடுத்தேன். இன்னொன்று வந்து ஹிமாலயன் எடுத்தோம். ஸோ லக்கேஜ் வந்து ஹிமாலயனில் மவுண்ட் பண்ணுறதுக்கு ஆப்ஷன் இல்லாதனால 2 பேரோட லக்கேஜுமே வந்து கிளாசிக் 500ல் லடாக் கேரியரில் வந்து மவுண்ட் பண்ணியாச்சு. அண்ட் அவ்வளோதான், கிளம்பியாச்சு. மணாலியிலேருந்து ஸ்பித்தி வேலி 4 days அப்படின்னு பிளான் பண்ணி நாங்கள் கிளம்பிட்டோம். அதெல்லாம் இப்போ கூட எனக்கு நினச்சா சிரிப்பாக வருது. அப்போல்லாம் பைக்கர்ஸ் என்ன பண்ணுவாங்க, ரைடிங் கியர் எப்படி இருக்கும், என்னென்ன ரைடிங் கியர் தேவை, ஹெல்மெட் எப்படி இருக்கணும், ஸோ இது எதுவுமே எனக்கு அப்போது அந்த டைமில் தெரியாது. ரெண்டலில் இருக்கவங்களே வந்து அதுக்கு தேவையான ஸ்பேர் பார்ட்ஸ் கொடுத்துட்டாங்க. நிறைய பேர் சொன்னாங்க இது வந்து ரொம்ப அட்வென்ச்சரஸாக இருக்கும், ரொம்ப பம்பியான ஒரு ரைடு
அப்படின்னு. 140 கிலோமீட்டர்ஸ் தான் டோட்டலாகவே அப்படின்னு சொன்னாங்க. ஃபஸ்ட்டு எங்களுக்கு புரியல ஏன் வந்து 140 கிலோமீட்டர் 2 நாள் ஆக போகுது அப்படின்னு. பட் அந்த ரோத்தாங் பாஸ் கிராஸ் பண்ணதுக்கப்புறம் தான் எங்களுக்கு ரியலைஸ் ஆச்சு எப்படி இருக்க போகுது மீதி ரைடு அப்படின்னு. ஸோ ரோத்தாங் பாஸ் கிராஸ் பண்ணுறதுக்கு எங்களுக்கு எப்படியும் 10 o'clock கிட்ட ஆயிருக்கும்னு நினைக்கிறேன். அண்ட் அதுக்கப்புறம் தான் வந்து ரைடு ரொம்பவே பம்பி ஆச்சு. இந்த மாதிரி நிறைய வாட்டர் கிராசிங்ஸ் இருந்தது. அதுதான் அந்த கிளாசிக் 500. அப்போ வந்து சுத்தமாக எக்ஸ்பீரியன்ஸ் கிடையாது. ஒரு பைக்கர்னே நான் சொல்ல முடியாது அந்த டைமில். மேக்ஸிமமே வந்து 8 km/h தான் ஸ்பீடில் போக முடிஞ்சது அந்த டெரெயினில். ஃபர்ஸ்ட் டைம் அவ்வளோ ஆஃப் ரோடான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ். ஓட்டுறோம் 5 o'clock கிட்ட பாத்தல் அப்படின்னு ஒரு இடம் வந்து ரீச் ஆகிறோம். காலையிலேருந்து ஓட்டி எனக்கு தெரிஞ்சு ஒரு 70 kilometers கிட்ட வந்திருப்போம்னு நினைக்கிறேன். 60 to 70 kilometers வந்திருப்போம்னு நினைக்கிறேன். ஸோ அப்போது யோசித்தேன் ஸ்பித்தி வேலிக்கான ரைடு இப்படி இருக்குன்னா லடாக் ரைடு எப்படி இருக்கும் அப்படின்னு. பாத்தலில் வந்து சாச்சி அப்படின்னு ஒருத்தவங்க தாபா மாதிரி ஒன்று வச்சுருப்பாங்க. ஸோ அவங்கக்கிட்ட கேட்டு ஆப்போசிட்டில் ஒரு இடத்துல தான் ஸ்டே பண்ணோம். ஸோ இது வந்து ஸ்டே பண்ணும்போது எடுத்த வீடியோ. ஸ்டே பண்ண இடத்துலேருந்து சுற்றி பார்த்தா அந்த ஸ்னோ கிளாட் மவுண்டன்ஸ் தான் இருந்தது. உண்மையிலேயே டிஃப்ரெண்ட்டான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ். அவ்வளோ குளிரும் வேறு. ஸோ அவ்வளோ குளிரும் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணதில்லை. அண்ட் பாத்தலுக்கு மேலேயும் அன்னைக்கு போகிறது சேஃப் இல்லை அப்படின்னு நாங்கள் டிசைட் பண்ணோம். பிகாஸ் ஆனஸ்ட்லி எனர்ஜி ஃபுல்லாக ட்ரெயின் ஆயிடுச்சு பாத்தல் ரீச் ஆகிறதுக்கு. ஸோ டைம் கிட்டத்தட்ட ஒரு 5:30 இருக்கும்னு நினைக்கிறேன். பட் இருட்டாக ஆரம்பிச்சிருச்சு. அப்போவே லக்கேஜ் எல்லாம் உள்ளே வச்சுட்டு திருப்பி வந்து வெளியே பார்க்குறோம். டோட்டலாக இருட்டிருச்சு. ஸோ இந்த இருட்டில் மூன் எப்படி இருக்குது எங்கே இருக்குது அப்படின்னு சும்மா மேலே அப்படி அண்ணாந்து பார்த்தா அப்படி தூசி மாதிரி ஸ்டார்ஸ் வந்து கொட்டி கிடக்கிற மாதிரி இருந்தது. அது நம்பவே முடியல. நல்லா பார்த்துட்டு இப்படி ஸ்டார்ஸ் இவ்வளோ ஸ்டார்ஸ் எப்படி இருக்குது நமக்கு ஏன் இத்தனை நாளாக தெரியல அப்படின்ற ஒரு ஃபீல் அந்த டைமில். அவ்வளோ அழகாக அவ்வளோ ஸ்டார்ஸ் வந்து அது வரைக்கும் நம்ம பார்த்ததே இல்லை. கண்டிப்பாக நீங்களும் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கும்போது ஷாக் ஆயிடுவீங்க. அவ்வளோ அழகாக இருக்கும். ஸோ நேக்கட் ஐயில் வந்து மில்கி வே பார்க்கலாம் அப்படின்னு கூட நிறைய பேர் சொல்கிறாங்க. நாங்கள் போன டைமில் அன்ஃபார்ச்சுனேட்லி பார்க்கல. பட் ஸ்பித்தி வேலியிலேருந்து மில்கி வே நிறைய பேர் சைட் பண்ணியிருக்காங்க. மில்கி வேயோட பியூட்டியே நான் அப்போ தான் கேள்விப்படுறேன். மில்கி வே தெரியலனா கூட ஸ்டார்ஸ் அவ்வளோ கொட்டி கிடந்தது. ரொம்பவே டிஃப்ரெண்ட்டான ஒரு வியூ. அது எக்ஸ்பிளைனே பண்ண முடியாது. இப்போ இந்த வீடியோஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா என்னோட iPhone 6s தான் எடுத்தது. அந்த டைமில் என்கிட்ட GoPro கிடையாது. அப்புறம் அடுத்த நாள் நாங்கள் பாத்தல்லேருந்து காசாக்கு கிளம்பிட்டோம். இந்த பாத்தல்லேருந்து காசா போன ரூட்டும் சுத்தமாக மறக்கவே முடியாது. அவ்வளோ பியூட்டிஃபுல்லான ஒரு அட்வென்ச்சரஸான ஒரு ரோடு. அது ரோடுன்னு சொல்ல முடியாது. ஸோ ரோடே கிடையாது. நிறைய போர்ஷன்ஸில் ரோடே இல்லை. ஸோ இப்படி தான் இருந்தது. நிறைய போர்ஷன்ஸ் வந்து வெறும் கல்லாக தான் இருந்தது. எனக்கு தெரிஞ்சு நான் இப்போ வீடியோ எடுத்த டைம் வந்து ரோட் மாதிரி ஓரளவுக்கு இருந்ததுனால தான் நான் வீடியோ எடுத்தேன். அதர் டைம்ஸில் வந்து எடுக்கவே இல்லை. ஸோ நிறைய பார்க்கவே முடியாது உங்களால் வீடியோவில். எப்படா நல்ல ரோடு வரும் அப்படின்னு ஆயிடுச்சு. அந்த அளவுக்கு ஆஃப் ரோடு இருந்தது. ஃபர்ஸ்ட் டைம் இல்லையா, அதனால் அவ்வளோ ப்ரிப்பேர்டாக இல்லாததுனால அது அந்த டைமில் என்ஜாய் பண்ண முடியலன்னு தான் சொல்லுவேன். பட் அதுக்கப்புறம் மெமரிஸாக தான் நிறைய என்ஜாய் பண்ணோம் அந்த ட்ரிப்பை. ஸோ காசா போயிட்டு காசாவில் வந்து கீ மானஸ்ட்ரி அப்படின்னு ஒரு மானஸ்ட்ரியில் ஸ்டே பண்ணோம். ஆல்மோஸ்ட் ஃப்ரீ தான் அங்கே ஸ்டே. 50 rupees நினைக்கிறேன் ஒரு பர்சனுக்கு ஒரு டேக்கு ஸ்டே வித் ஃபுட். ஸோ அந்த மங்க் கல்ச்சர் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறதுக்கு ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டியாக இருந்தது. மோஸ்ட்லி ஸ்பித்தி வேலி போகிறவங்க காசா மானஸ்ட்ரி விசிட் பண்ணுவாங்க. பட் காசாவில் எங்களுக்கு ஸ்டே ஆப்ஷன் கிடைக்காததுனால நாங்கள் கீ மானஸ்ட்ரியிலே தங்கலான்னு பிளான் பண்ணோம். ப்ளஸ் அது ஒரு அட்வான்டேஜாகவும் இருந்தது அந்த மானஸ்ட்ரி வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறதுக்கு. ஸோ இதெல்லாம் வந்து மானஸ்ட்ரியில் ஸ்டே பண்ணும்போது எடுத்தது. மானஸ்ட்ரியோட கிச்சனில் எடுத்தது. ஸோ எவ்வளோ சிம்பிளான ஒரு லைஃப் ஸ்டைல் வாழ்கிறாங்க அப்படின்றது காமிக்கிறதுக்காக டாக்குமெண்ட் பண்ணுறதுக்காக எடுத்தது தான். பாருங்களேன், ஒரு ரைடிங் ஜாக்கெட் கூட ப்ராப்பராக இல்லாமல் இருந்திருக்கேன். அப்போது ஏதோ ஒரு லெதர் ஜாக்கெட்டை மாட்டிட்டு அதான் ரைடிங் ஜாக்கெட் அப்படின்னு நினச்சிட்டு போயிருந்திருக்கேன் போல இருக்குது. பட் ஆக்சுவலாக நான் தான் சொன்ன மாதிரி ஒரு ப்ராப்பரான பைக் ரைடுக்காக ப்ரிப்பேர் பண்ணாமல் போன ஒரு ட்ரிப் தான் இது. ஸோ இது வந்து காசாலேருந்து ரிட்டர்ன் போகிறப்போ எடுத்தது. பாருங்கள், ரூட் இப்படி தான் இருக்கும். 2-3 தடவை விழுந்து வாரணும் இந்த ட்ரிப்பில். நிறைய பாடம் கற்றுக் கொடுத்துச்சு அதுவே. ஸோ ரிட்டர்ன் வரும்போது மணாலி கிட்ட வரும்போது ரோத்தாங் பாஸ் வரும்போது ஸோ இந்த மாதிரி பேராகிளைடிங் பண்ணிகிட்டு இருந்தாங்க ஒரு இடத்துல. சரி, இவ்வளோ அட்வென்ச்சர் பார்த்தாச்சு, இதையும் ட்ரை பண்ணிடலாம் அப்படின்னு இதுவும் ட்ரை பண்ணோம் நாங்கள். எவ்வளோ கேவலமாக வீடியோ எடுத்திருக்கேன் பாருங்களேன். அந்த டைமில் கண்ணிலேருந்து தண்ணி ஊற்றுது. குளிர் காற்று அப்படி அடிக்குது கண்ணில். ஸோ ஒரு கையில் வந்து நான் ஃபோன், அதாவது கிம்பலில் ஃபோன் பிடிச்சிருக்கேன். அப்போ வந்து கோப்ரோலாம் கிடையாது, ஆக்ஷன் கேமரா எதுவும் இல்லை. டிஜே ஆஸ்மோவில் என்னோடய ஃபோன் மவுண்ட் பண்ணியிருந்தேன். ஸோ அதனால தான் நீங்கள் நிறைய ஃபுட்டேஜ் வந்து ஸ்டேபிளாக இருக்கிற மாதிரி பார்க்குறீங்க. ஸோ இந்த பேராகிளைடிங் முடித்ததுக்கப்புறம் நாங்கள் வந்து எங்ககிட்ட ரிமைனிங் இருந்த பெட்ரோலில் வந்து எப்படியாவது விற்கணும்னு பார்த்துட்டு இருந்தோம், யாராவது கிடைக்கிறாங்களா அப்படின்னு. பிகாஸ் பெட்ரோல் வந்து நாங்கள் ஸ்பேர் கேரி பண்ணோம். மணாலியில் வந்து நாங்கள் பைக்கை வந்து ரிட்டர்ன் பண்ணணும். அப்போ அந்த ஸ்பேர் பெட்ரோல் நாங்கள் என்ன பண்ணுறது அப்படின்னு தெரியாமல் யாருக்காவது விற்கணும் அப்படின்னு பார்த்துக்கிட்டே இருந்தோம். ஸோ இந்த பேராகிளைடிங் லேண்டிங் ஏரியாலேயே வந்து
நிறைய டாக்ஸி டிரைவர்ஸ்லாம் இருந்தாங்க. அவங்ககிட்ட கேட்டுகிட்டே இருந்தோம், பார்கெயின் பண்ணிட்டு இருந்தாங்க அவங்களும் பெட்ரோலுக்கு. ஸோ கடைசியாக அவங்ககிட்ட தான் கொடுத்தோம், கம்மி ரேட்டுக்கு கொடுத்துட்டு கிளம்பிட்டோம் அங்கேருந்து. அன்றைக்கி நைட் மணாலியில் ஒரு நல்ல ரெஸ்டாரண்ட்டாக பார்த்து நாங்கள் டின்னர் பண்ணும்போது தான் இந்த கான்வர்சேஷன் பற்றி நாங்கள் பேசணும். அது என்னென்னா, கண்டிப்பாக அடுத்த வருஷம் நம்ம வந்து லடாக் ட்ரிப் போகணும், இந்த மாதிரி ஒரு குட்டியாக இல்லாமல் ஃபுல் லடாக் சர்க்யூட் பண்ணணும் அப்படின்னு அந்த நாள் நாங்கள் டிசைட் பண்ணோம். அந்த டைமில் நாங்கள் அவ்வளோவா சீரியஸாக கூட யோசிக்கல அதை பற்றி. பிகாஸ் இந்த சார்பா ஸ்பித்தி ட்ரிப்பே வந்து எங்களுக்கு ரொம்பவே பெரிய விஷயம் மாதிரி இருந்தது அந்த டைமில். ட்ரிப்லேருந்து ரிட்டர்ன் வந்தேன் ஜூன் 2017 அண்ட் நவம்பர் 2017 கல்யாணம் ஆச்சு. அதுக்கப்புறம் நானும் என் ஒய்ஃபும் நிறைய குட்டி குட்டி ட்ரிப்ஸ் போனோம். 2018 மார்ச் 23 அப்போது வந்து என்னோடய பைக் டெலிவர் ஆச்சு, ராயல் என்ஃபீல்ட் டெசர்ட் ஸ்டார்ம் 500. லடாக்கான ரோட்ஸ்லாம் ஓப்பன் ஆக ஆரம்பிச்சது. அது கூடவே எங்களோட மறந்து போன பிளான்ஸ் திருப்பி ஞாபகம் வர ஆரம்பிச்சது. என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் டிக்கெட் புக் பண்ணுறதுக்கு கேட்டுக்கிட்டே இருந்தாங்க. அவங்க எல்லாமே பக்காவாக பிளான் பண்ணிட்டு இருந்தாங்க. அந்த டைமில் வீட்டில் எப்படி சொல்கிறது அப்படின்ற ஒரு தயக்கம் இருந்துகிட்டே இருந்தது. எந்த வீட்டில் தான் லடாக் போகிறதுக்கு அவ்வளோ ஈஸியாக ஒத்துப்பாங்க. அண்ட் அதே டைமில் சீக்கிரமாக டிக்கெட்ஸும் புக் பண்ணணும். பிகாஸ் ஃப்ளைட் டிக்கெட் டிலே பண்ணால் எக்ஸ்பென்சிவ் ஆகிட்டே போகும் அண்ட் கிடைக்காம கூட போகலாம் நம்ம நினைக்கிற டேட்டுக்கு. அண்ட் அந்த பாயிண்ட் வரைக்கும் என்னோடய ஒய்ஃப் கூட நான் நிறைய ட்ரிப்ஸ் போனதுனால இந்த ட்ரிப்பும் அவளை கூட்டிகிட்டு போகலாம் அப்படின்னு நான் யோசித்தேன். அவகிட்ட நான் கேட்கும்போது என்னை விட்டுட்டு போகிறதுக்கு வேறு ஐடியா இருக்கா அப்படின்னு அவள் கேட்டா. அதுக்கப்புறம் நான் நிறைய புரிய வச்சேன் அவளுக்கு, இந்த லடாக் ட்ரிப்புன்றது கொஞ்சம் சீரியஸான விஷயம், நம்ம வந்து மென்டலாக நிறைய ப்ரிப்பேர் ஆகணும், அந்த ஜேர்னி வந்து அவ்வளோ ஈஸியாக இருக்காது அப்படின்னு. மென்டலாக கொஞ்சம் ப்ரிப்பரேஷன் தேவைப்பட்டுச்சு, ஃபிசிக்கலாக கொஞ்சம் ப்ரிப்பரேஷன் தேவைப்பட்டுச்சு. ஒரு வழியாக வீட்டில் பேசி 2 பேரும் போயிட்டு வரோம் அப்படின்றதுனால வீட்டில் வந்து ஒத்துக்கிட்டாங்க. பசங்க தனியாக போனால் தான் கொஞ்சம் பொறுப்பு இல்லாமல் இருப்பாங்க, ஒய்ஃப் கூட இருக்கிறதுனால பொறுப்பாக இருப்பான் அப்படின்னு யோசிச்சிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். பட் ஒத்துக்கிட்டாங்க. ஸோ ஒத்துக்கிட்டதுக்கப்புறம் டிக்கெட்ஸ் உடனே புக் பண்ணியாச்சு. அதுக்கப்புறம் தான் அந்த ப்ரிப்பரேஷன் ஜேர்னி ஆரம்பித்தது. ஸோ நீங்கள் இப்போ பார்க்குற மாதிரி நிறைய ப்ரிப்பரேஷன் வீடியோஸ் இதெல்லாமே நாங்கள் எதுவுமே பார்க்கல. எனக்கு தெரிஞ்ச ஒரே விஷயம் என்னென்னா, இந்த ட்ரிப்புக்கு வந்து மென்டலாகவும் ஃபிசிக்கலாகவும் ப்ரிப்பேர் ஆகணும்னு மட்டும்தான். ஸோ இந்த ரூட் பற்றி அவ்வளோவா கவலைப்படலை, ஐட்னரி பற்றி அவ்வளோவா கவலைப்படலை. அண்ட் எங்ககிட்ட ஒரு ரஃப் ஐட்னரி இருந்தது தவிர ப்ராப்பரான ஒரு ரூட் பிளான் அதெல்லாம் நாங்கள் எதுவுமே பண்ணல. எங்கேருந்து எங்கே போகணும் அப்படின்ற ஒரு ரஃப் ஐடியா தான் இருந்தது. ஸ்பெசிஃபிக்காக இங்கே தான் தங்கணும் அங்கே தான் தங்கணும் அப்படின்ற ஒரு மைண்ட் செட்டோ அந்த மாதிரி ஒரு பிளான் எங்ககிட்ட கிடையாது. அந்த மாதிரி பிளான் பண்ணாதது நல்லதும் நினைக்கிறேன். ஸோ டெய்லி காலையில் ஜிம் போகிறது, வாக்கிங் போகிறது, ஜாகிங் போகிறது, இந்த மாதிரி ஏதாவது ஒன்று அட்லீஸ்ட் வீக்லி த்ரைஸாவது நாங்கள் போயிட்டு இருந்தோம். ஏன்னா தான் நம்ம மென்டலாகவும் ஃபிசிக்கலாகவும் ப்ரிப்பேர் ஆனாலும் ஒரு பைக்கில் லாங் ரைட் போகிறதுன்றது ஒரு டோட்டலாக டிஃப்ரெண்ட்டான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ். அதையும் ஒரு ட்ரையல் பார்த்துடலாமேன்னு என்னோட பைக் வந்து சென்னையிலேருந்து பெங்களூருக்கு ரைடு பண்ணிவிட்டு எடுத்துகிட்டு வரும்போது என் ஒய்ஃபையும் அதில் கூட்டிகிட்டு வந்தேன். என் பைக் வந்து ஃபர்ஸ்ட் சர்வீஸ் கூட பண்ணல அப்போது. ஸோ 70 தாண்டாமல் ஓட்டுறது ஒரு சேலஞ்சிங்கான ஒரு விஷயமா இருந்தது ஹைவேஸில். அந்த ரைடில் திவ்யா கொஞ்சம் ஐடியா கிடச்சிது, லாங் ரைடு எப்படி இருக்கும் ஒரு பைக்கில் அப்படின்னு. பட் எனிவேஸ் ஹைவேஸில் ரைட் பண்ணுறதும் லடாக் ரைட் போகிறதும் கொஞ்சம் கூட சிமிலாரிட்டி கிடையாது. அண்ட் அதனாலேயே ஜூன் நெருங்க எக்ஸைட்மெண்ட்டும் பில்ட் ஆகிட்டு இருந்தது, அது கூடவே நர்வஸ்னஸும் பில்ட் ஆகிட்டே இருந்தது. சில ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட கேட்டு சில கான்டாக்ட்ஸ் வாங்கிட்டு ஆன்லைன் ரிவ்யூஸும் பார்த்துட்டு டெல்லியில் வந்து மைத்ரி மோட்டர்ஸ் அப்படின்னு ஒரு ரெண்டல் ஷாப் இருக்குது. ஸோ அங்கே வந்து ஒரு அட்வான்ஸ் பே பண்ணி பைக் வந்து புக் பண்ணோம் ரெண்ட்டுக்கு. கிளாசிக் 500 எனக்கு தெரிஞ்சு 900 rupees per day அந்த ப்ரைஸில் தான் புக் பண்ணோம். சொன்ன மாதிரி என் பைக் வந்து அப்போ ரொம்பவே புதுசு, ஒரு 1 or 2 சர்வீசஸ் தான் போயிருக்கும். அதனால் நான் அதை லடாக்கு எடுத்துகிட்டு போகிறதுக்கு அவ்வளோ கம்ஃபர்டபுள் ஆகலை. பட் ஆல்ரெடி ஸ்பித்தி கிளாசிக் 500 அண்ட் ஹிமாலயனில் பண்ணதுனால ஓரளவுக்கு கான்ஃபிடென்ஸ் இருந்தது. அண்ட் அந்த 1 year கேப்பில் நிறைய ஸ்மால் ரைட்ஸ் போனதுனால நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் கிடச்சிது. அண்ட் ஸ்பித்தி ரைட் போகும்போதே ரெண்டல் பைக் ஆப்ஷன் நான் சூஸ் பண்ணதுனால கொஞ்சம் தலைவலி கம்மின்ற மாதிரி எனக்கு தோணுச்சு. அதுவும் இல்லாமல் என் பைக் வந்து ரொம்ப புதுசு அந்த டைமில். ஸோ அதனால் இந்த தடவையும் ரெண்டல் பைக்கே போகலாம், பைக்கு டிரான்ஸ்போர்ட் பண்ணுற தலைவலி கொஞ்சம் கம்மியாகும் அப்படின்னு தோணுச்சு. ஏன் வந்து சென்னை இல்லை பெங்களூர்லேருந்து ரைட் பண்ணல அப்படின்லாம் கேட்காதீங்க. பிகாஸ் அவ்வளோ லீவ்ஸ்லாம் எனக்கு கிடையாது. இருக்கிறதே ஒரு 16-17 days லீவில் வந்து இங்கேருந்தே ரைட் பண்ணிட்டு போனால் கண்டிப்பாக இங்கேருந்து அங்கே லடாக் போய் சேர்றதுக்கான டைமே வந்து ஃபுல் ட்ரிப்புக்கு முடிஞ்சிடும். அண்ட் டிரான்ஸ்போர்ட் பண்ணி என்னோட ஓன் பைக் எடுத்துகிட்டு போகிறதுக்கு நான் அப்போ ரெடியாக இல்லை. பிகாஸ் என் பைக் ரொம்பவே புதுசு அந்த டைமில். ஸோ இருக்கிறது வேறு ரெண்டல் ஆப்ஷன் தான். ஸோ அதுதான் ரெண்டல் பைக்குக்கு பின்னாடி இருக்கிற ஸ்டோரி. ரைடிங் கியர் பற்றி அப்போ ப்ராப்பரான அட்வைஸ் கொடுக்கறதுக்கும் யாரும் இல்லை. இப்போ அதை பின்னாடி பார்க்கும்போது தான் தெரியுது எவ்வளோ லூஸ் தனமாக ப்ரோ பைக்கர் க்ளவுஸு, ப்ரோ பைக்கர் நீ கார்ட்ஸ்லாம் யூஸ் பண்ணியிருந்திருக்கோம் அப்படின்னு. ஜூன் ஆல்மோஸ்ட் நெருங்கிருச்சு, ட்ரிப் வந்து கிட்ட வந்துக்கிட்டே இருக்குது. எங்களுக்கு டேஸ் போக போக எக்ஸைட்மெண்ட் கூடவே நர்வஸ்னஸும் நிறைய போயிட்டே இருந்தது.
ப்ராப்பரான ப்ரிப்பரேஷன்லாம் இல்லாமல் இருந்ததுனால கொஞ்சம் கவலையும் அதிகமாகிட்டே இருந்தது. பட் எனக்கு உள்ளுக்குள்ளே இருந்த எக்ஸைட்மெண்ட் வந்து எல்லாத்தையும் நியூட்ரல் பண்ணிகிட்டே இருந்தது. இந்த ரிமைனிங் லடாக் ஸ்டோரி கேட்குறதுக்கு நீங்கள் இன்ட்ரெஸ்டடாக இருக்கீங்களா இல்லையான்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த சீரீஸ் நம்ம கண்டினியூ பண்ணலாமா வேணாமன்றது எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அப்படி ஆமான்றது உங்கள் ஆன்சராக இருந்துச்சுன்னா கண்டிப்பாக கீழே போய் கமெண்ட்ஸில் எனக்கு சொல்லுங்கள். 4 நாளில் இந்த வீடியோக்கு 1000 லைக்ஸ் வருதா நான் பார்க்குறேன். அப்படி இருந்துச்சுன்னா இந்த சீரீஸ் நம்ம கண்டினியூ பண்ணுவோம். இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலுக்கு இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் இதுக்கான அடுத்த எபிசோட் ரிலீஸ் ஆச்சுன்னா உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். அடுத்ததாக என்னோட சார்பாஸ் ட்ரெக் அண்ட் ஸ்பித்தி வேலியோட ட்ரிப் இது வரைக்கும் நீங்கள் பார்க்கலன்னா ஸ்க்ரீனில் போடுறேன், செக் பண்ணி பாருங்கள். நம்மளுடைய சாகசங்கள் தொடரும். நான் உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். அது வரைக்கும் டாடா, பாய்.